நான் எல்லா காஸ்டிங் டைரக்டர் கிட்டையும் சான்ஸ் கேட்டேன், அதே மாதிரிதான் உன்னையும் கேட்டேன். கண்டிப்பா மன்னிப்பு போட்டாகணும். இன்னொரு பெரிய ஸ்கேம் என்னன்னா, ஒவ்வொரு இன்ஃபுளுசர்ஸ் ஒவ்வொரு குழந்தைகளையும் வச்சு ஜூலி நீ என்ன பெரிய ஆள் தெரியுமா அப்படிலாம் பேச வைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல? வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, இவ என்னெல்லாம் சொல்றா, விஜய் அண்ணா வந்து மன்னிப்பு கேட்கணுமா இவகிட்ட? என்ன இவ என்ன நினச்சிட்டு இருக்கா, இவங்க வீட்டு வேலைக்காரண்ணா, அவர் இந்த நாட்டோட சிஎம், அவ இஷ்டத்துக்கு வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படி இப்படி சொல்றா. அவருக்கு என்ன வேற வேலை இல்லையா? ஒரு குழந்தைகிட்ட போய் ஜூலியை பத்தி வந்து வீடியோ போடுங்க அப்படி சொல்லிட்டு அவருக்கு சொல்றதா வேலையா? நீ தான் வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்க. அவர் இதுக்கு முன்னாடி ஆக்டிங்கில் பிஸியாக இருந்தார். இப்போ அவர் வந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு வந்துட்டு அவர் முதலமைச்சராக இருந்து வேலை செஞ்சு பிஸியாக இருக்கார். அவர் காலையில் 9 மணிக்கு போனால் 5 மணி வரைக்கும் ஆஃபீஸில் இருந்து வேலை செய்கிறாரு. ஒன்றை மாதிரி வெட்டியாக உட்காந்து வீடியோ போட்டுட்ருக்காரு நினச்சியா? அவருக்கு பதிலாக போடுறதுக்கு நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம். அவரோட ஃபேன்ஸ் ஆகும், அவரோட தொண்டர்களாகும், அவரோட தங்கச்சிங்களாகவும் எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னைக்கெல்லாம் இது கூட வர்த்து இல்லை. அவருக்கு பக்கத்தில் கூட நீ நிற்க முடியுமா? உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் சொல்கிற. ஆனால் ஜூலிமா, நீ முதல்ல யார்ட்டையாவது உதவ வாங்க போகிற. நீ வாயை வச்சு சும்மா இல்லைன்னா கட்டாயமாக உதவ வாங்குவேன். சீக்கிரத்தில் அது நடக்கும். அதையும் நாங்கள் வீடியோ போட போகிறோம். அது சீக்கிரத்தில் நடக்கும் பார். மக்களே இவ பண்ணுறதெல்லாம் வந்து சரியா என்ன சொல்கிறதுனே புரியல. எவ்வளோ திட்டி அவளை கழுவி ஊற்றி வீடியோஸ் போடுறாங்க. அப்போ கூட அவள் அடங்க மாட்டேங்கிறான். இவளை அடக்கிறதுக்கு யாருமே இல்லையான்னு தெரியல. இவளை முதல்ல பிடிச்சி ஜெயிலில் போடணும் போல இருக்கு, கிட்னி வழக்கில். அப்போ தான் இவள் அடங்குவா.